இந்த வழக்கில் ஏற்கனவே 2 அமைப்புகள் விசாரித்து வருகிறது. ஒன்று திரு அஸ்ராகார் தலைமையிலான எஸ்ஐடி விசாரித்து வருகிறது. அந்த வழக்கும் கூட விரைவுபடுத்தப்பட்டு நேற்றைய தினம் புதிய அதிகாரிகள்லாம் சிலர் இந்த வழக்கில் இந்த விசாரணையில் கூடுதலாக ஈடுபடுத்தினாங்க. இந்த சூழலில் உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இந்த அமைப்பு உடனடியாக கலைக்கப்பட அதாவது எஸ்ஐடி கலைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்து எஸ்ஐடி கலைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இல்லை இன்னும் மாநில அரசுக்கு இதே நீதிமன்றத்தில் முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏன்னா எஸ்ஐடியை நாங்கள் அமைக்கலை, உயர்நீதிமன்றம் தான் அமைச்சது அப்படின்னு ஏற்கனவே மாநில அரசு சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் எதிர்வாதமாக என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இந்த எஸ்ஐடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாநில அரசுக்கு கீழே வரக்கூடியவங்க, அதனால் எங்களுக்கு இந்த விசாரணையில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு எதிர் மனுதாரர்கள் சொன்னாங்க. இதெல்லாம் நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. நீதிமன்றம் எழுப்பின மிக முக்கியமான கேள்வின்றது என்னங்க, மதுரையில் ஒரு அமர்வு இந்த வழக்கை விசாரிக்குது. ஒரு தனி கேஸ் மட்டும், அதுவும் அரசியல் கூட்டங்களுக்கு எஸ்ஓபியை நிர்ணயிக்கணும்னு சொன்ன அந்த கேஸில் ஒரு அரசியல் கட்சி மேலே இந்த மாதிரி அப்சர்வேஷன் கொடுத்து அங்கே ஒரு எஸ்ஐடி அமைக்கப்பட்டிருக்கிறதுல முரணாக தெரியுது அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணையின் போது கேட்டது. அதை மையமாக எடுத்துக்கொண்டு தான் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அமைத்த அந்த எஸ்ஐடி இப்போது நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக சிபிஐ விசாரணை அமைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்றம் அமைக்கக்கூடிய எஸ்ஐடி கண்காணிக்கும். ஸோ அடிப்படையில் இப்போ மாநில அரசு இந்த வழக்கை விசாரிக்க முடியாது.